ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 1990 பொங்கல் அன்று வெளியான படம் தான் புலன் விசாரணை. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட கதை யாருன்னு பார்த்தீங்கன்னா லியாகத் அலி கான். இந்த படத்தோட திரைக்கதை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி, டைரக்டரும் அவர் தான். இந்த படத்தோட வசனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ராவுத்தர். இந்த படத்தினுடைய மியூசிக் வந்து இளையராஜா, பாடல்கள் கங்கை அமரன். இன்னும் சொல்ல போனா இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சம்பந்தப்பட்ட படம். இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார், ரூபினி, நம்பியாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த்ராஜ், சரத்குமார்னு சொல்லிட்டு ராதா ரவி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி தான் ஆனஸ்ட்ராஜ், டிசிபி ஆனஸ்ட்ராஜ். அவர் தான் நம்ம தலைவர். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நியாயத்தின் பக்கம் நிற்பாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்ல பெண்கள் காணாம போயிடுறாங்க. பெண்கள் காணாம போயிடுறாங்க அப்படிங்கிறது வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை நேரடியா இந்த அரசியல்வாதி தான் அதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போய் ஆர்ஆர் மன்ன நினைப்பாரு. ஆர்ஆர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு தான் ராதா ரவி. அவரோட கையால் தான் ஆனந்த்ராஜ், தர்மா. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, தர்மா வந்து பெண்களை கடத்தி போய் ராதா ரவிட்டு கொடுப்பாரு. அவர் வந்து அந்த பெண்களை நாசம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மொத்த கதை. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த அரசியல்வாதியை கரெக்டா கண்டுபிடிச்ச உடனே நம்ம தலைவருக்கு மேலதிகாரியை கூப்பிட்டு, ஏப்பா நீ வந்து எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற, அதனால நீ ஒரு ஐடியா பண்ணு, உன்னை வந்து நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா தலைவரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. கேப்டன் என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்துல ஒரு 4-5 வசனத்தை பேசிட்டு, ஓகே, அதாவது நல்லவர்களுக்கு நியாயமா நடக்கிறவங்களுக்கு இந்த நாட்டில் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்லிட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்ததுடனே இப்போ வந்து ஒரு இடத்துல அந்த விஷயம் சம்மந்தப்பட்டது ஒருத்தர் வந்து காணாமல் போயிடுவார். அவரோட மனைவி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போலீஸ் அதை எடுத்துக்காத உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அது யார் வைஷ்ணவி தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போய் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. பண்ண உடனே பத்திரிகையிலையும் கொடுத்துருவாங்க. இதனால மேலிடத்துல வந்து பெரிய ப்ரெஷர் ஆகி போயிடுது. மேலதிகாரி இருந்துக்கிட்டு, கண்டிப்பாக இந்த வந்து எல்லாரும் இந்த விஷயத்தை முடிக்கணும், இதுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு போலீஸ் வேணும். யாரை கூப்பிடுறாங்க போது ஒரு 5 வருஷம் கழிச்சு தலைவர் மீண்டும் என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் இவங்களை எல்லாத்தையும் துவம்சம் பண்றாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல சொல்லிடுறேன். இந்த படம் வந்து தலைவருக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த படம். இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்தது கல்யாணம் தான். அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஜனவரி 31 1990, ஜனவரி 31 தலைவருக்கு மேரேஜ். இப்போ வந்து ஜனவரி 14 இந்த படத்தை விட்டுருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு மெகா கிட் படத்தை இந்த மாதிரி ஒரு டைமில் விட்டுட்டு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவருடைய கல்யாணத்துக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து அவர் தலைமையில் தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்து வாழ்த்துனாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆகட்டும், மீதி எல்லாருமே, கமல் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த கல்யாணத்தை வாழ்த்தி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து பண்ணாங்க. அப்போ விமர்சையாக நடத்தப்பட்ட கல்யாணம் அது. இதுக்கப்புறம் தான் இந்த சம்பவமெல்லாம் நடந்திருக்கு. இப்போ படத்துக்கு வருவோம். இந்த படத்தில் வந்து கேப்டன் சார் வந்து சூப்பராக நடிச்சிருப்பாரு. அவருடைய காஸ்டியூம் டிசைனர் தான் வேற லெவல் பண்ணி வச்சு செஞ்சிருப்பாரு. அப்படி சூப்பராக இருப்பாரு. ஆள் பார்க்கறதுக்கு பக்காவா ஒரு மெரசலா அப்படி நடந்து வரும்போதே அந்த லுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வேற லெவல் இருக்கு. அந்த லுக்கெல்லாம் மீண்டும் இப்படி ஒரு ஹீரோ நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏங்குற அளவுக்கு அந்த லுக் அப்படி ஒரு சூப்பரான லுக்காக இருக்கும். அது டக்கிங் பண்ணிட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அந்த அதாவது ஐவரி கலரில் ஒரு சட்டை போட்டுக்கிட்டு பிளாக் கலரில் ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு அப்படியே ஷூ போட்டுக்கிட்டு செமையாக வருவார் பாருங்க. அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே செமையாக இருக்கும். உண்மையான ஹீரோ இவர் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி இல்லை, அதான் உண்மை, அப்படி வருவார் தலைவர். அது போல் இந்த படத்தில் ஃபைட் ஆகட்டும், இந்த படத்தில் இந்த விசாரணை சீன் ஆகட்டும், அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஒரு கிளைமேக்ஸ் எடுத்திருப்பாங்க ஒரு மும்பை ஹாஸ்பிட்டலில். அதுவாகட்டும். அது போக இந்த படத்தில் அவர் பண்ணுறதெல்லாம் யாருமே ப்ரொடக்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பண்ணுவார் ஒரு சீனும். ஏன்னா அவர் பண்ண மாட்டார்னு நினைப்பாங்க, அந்த சீனை பண்ணுவார். பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த சீனை மறந்துடுவார், பண்ண மாட்டார். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் ஆர்கே செல்வமணி வந்து அவருக்கு வந்து செதுக்கி இந்த படத்தை பண்ணியிருப்பாரு. ஆர்கே செல்வமணியும் விஜயகாந்த் சாரும் முதல் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இது. இதுக்கப்புறம் தான் இன்னும் வரக்கூடிய படங்கள் 2-3 படங்கள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேல பார்ப்போம். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக சொல்கிறேன், ஆனந்த்ராஜ் தான். வேற யாருமே கிடையாது படத்தில். ஆனந்த்ராஜோட கேரக்டர் அப்படி செதுக்கியிருப்பார் தலைவர் ஆர்கே செல்வமணி.
ஏன்னா தர்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இந்த பொண்ணுங்களை கடத்திட்டு போய் அவங்க கிட்ட அந்த குரூரமான முகத்தை காட்டுறதாகட்டும், அப்புறம் வந்து ஒரே அடியில் ஒரு பொண்ணை கொண்டுட்டு தோல் மேலே தூக்கி போட்டு வருவார். அதெல்லாம் உண்மையிலே ஒரு வில்லன் வந்து இவர் வந்தாவே நம்மளாம் பயந்துக்குவோம். சின்ன வயசுல இருக்கும்போது இந்த தெருக்கல்ல படம் போடும்போது இந்த படம், இன்னும் கேப்டன் பிரபாகரன் ஆகட்டும், அப்புறம் இன்னும் வேலை ஜாதி, இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். அதுலலாம் வந்து இந்த மன்சூர் அலிகன் ஆகட்டும், நம்ம ஆனந்தராஜ் ஆகட்டும், பொன்னம்பலம் ஆகட்டும், இவங்கெல்லாம் வரும்போது கேப்டனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதோ, எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கும், நம்மளுக்கு பயமா இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் பார்த்து வியந்திருக்கிறேன் இந்த வில்லன்களை பார்த்து. உண்மையிலே ஆனந்தராஜை பார்த்து ரொம்ப எனக்கு ஒரு பயமா இருக்கும். குறிப்பா மாநகர காவல் படம், இந்த படம், இன்னும் சொல்ல போனா இன்னும் நிறைய படங்கள்ல பார்த்து ஆனந்தராஜை நான் பயந்து இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு செம பர்ஃபார்மர் அவர். இந்த படத்துல அப்படியே அந்த விஜயகாந்த் சார் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் எப்படி ரிலாக்ஸா பேசுவார் பாருங்க. விஜயகாந்த் சார் அதையும் கண்டுபிடிப்பார். அதெல்லாம் செமையா இருக்கு அந்த படம். இந்த படத்துல பாப்பா அந்த குழந்தையா நடிச்சுக்கிற கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் அந்த டாக்கு போலீஸ்காக நடிச்சிக்கக்கூடிய அந்த நாயினுடைய ஒர்க் அவுட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராதாரவி இந்த படத்துல முழுநீள ஒரு அரசியல்வாதினா என்ன பண்ணுவான், என்ன திட்டம் போடுவான் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே அப்பட்டமா எந்த ஒளிவு முறையும் கிடையாது. இப்பெல்லாம் இந்த படத்தை விட்டாங்கன்னா நிறைய சென்சர் பண்ணுவாங்க, நிறைய கட்சிகள் எதிர்க்கும், கண்டிப்பா இந்த படத்தை விடவே மாட்டாங்க. இந்த படத்தை அந்த மாதிரி காட்சி அமைப்புகளும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சென்சர் கட்டிங் நிறைய இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியலை தாக்கி அப்படி பேசியிருப்பாரு. ராதாரவி ஆகட்டும், விஜயகாந்த் சார் ஆகட்டும், ஆனந்தராஜ் ஆகட்டும், 3 பேரும் அப்படி போட்டு பேசியிருப்பாங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததா நம்ம வந்து ரொம்ப ஸ்பேஸ் கம்மி தான், ஆனால் இருந்தாலும் சரத்குமாருக்கு இந்த படத்தில் நம்ம கொடுத்தே ஆகணும் அவார்டு. ஏன்னா அப்போ வந்து அவர் கொஞ்சம் ஃபீக்கல் இருக்கிற டைமு. அப்போ வந்து சரத்குமார் வந்து இந்த மாதிரி தலைவர்களோட வில்லனா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமாரை கேட்கும்போது வேற யாருனாலும் சரத்குமார் ஒத்துருக்க மாட்டாரு. ஆனால் வில்லனா நிறைய படத்தை நடிச்சிட்டாரு. ஆனால் இருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு படம் அவருக்கு காத்திருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்புறம் தாய்மொழி அப்படின்னு ஒரு படம் நம்ம இவருக்காக கெஸ்ட் ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் பேசி வச்சதுக்கு அப்புறம் கேப்டனுக்காக யார் வேணாலும் நடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அது போலதான் இந்த படத்துல வந்து அவரு வந்து நான் நடிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு இந்த படத்துல வில்லன் கேரக்டருக்கு செம்மையா நடிச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அந்த பாப்பாவை கண்டுபிடிக்கிற சீன்லாம் சும்மா பரபரன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சீன் பண்ணியிருப்பாங்க. ரூபினி இந்த படத்துல ஹீரோயினி, அதிகமா வேலை இல்லைன்னா கூட ஏதோ இருக்காங்க, ஹீரோயினின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். மற்றபடி விஜயகாந்த் சார் ஹெல்ப் பண்ற சீன் தான் அவங்களுக்கு, வேற ஒரு சீனும் கிடையாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது போக இன்னும் யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு, சும்மா சின்னதா. அப்புறம் வைஷ்ணவி கேரக்டர் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவங்களாலதான் இந்த கேஸ் மறுபடியும் ரீவைண்ட் ஆகி விஜயகாந்த் சாரை வேலைக்கு சேர்த்துறது அவங்களோட கேஸ்னாலதான் சேர்த்துவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல மீதி நிறைய எல்லாரும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பா சொல்ல போனா இந்த படத்தினோட சண்டை காட்சிகள் தான் இந்த படத்தினோட பலமே, இந்த படத்தினோட கிரைம் சீன் தான் இந்த படத்தினோட பலமே. சண்டை காட்சிகள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பராயன் தான். அவரு தான் இந்த படத்தினோட சண்டை காட்சிகள் அவ்வளவு சூப்பரா, அவ்வளவு ப்ராப்பரா ஒவ்வொரு சீனும் பார்த்து விஜயகாந்த் சார் பண்ணியிருப்பாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா காலை பின்னாடி சொல்லிட்டு பேக் ஷாட் அடிப்பாரு பாத்தீங்களா, அது இந்த படத்துல இருந்தா ஓப்பன் ஆச்சு. இதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாம் விஜயகாந்த் அடிக்கும் போது இப்படி லெப்ட் கையை இப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு ரைட் கையில் தான் அடிப்பாரு. இனிமேல் வரக்கூடிய படங்கள்ல நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா தலைவர் வந்து ஒருத்தர் அடிக்கும் போது இப்படி லெப்ட் கை இப்படி வச்சுக்குவாரு, இப்படி அடிப்பாரு. அது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் முறைப்படி ஜிம்னாஸ்டம், அதாவது வந்து பாக்ஸிங் கற்றுக்கிட்ட ஆள், அதாவது வந்து மல்யுத்தம் கற்றுக்கிட்ட ஆள். அதனால அவருக்கு தெரியாத விளையாட்டே கிடையாது. அந்த மாதிரி அவர் எல்லா விளையாட்டுலையும் தேர்ந்தவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த திறமைக்கு வந்து அவர் தொட்ட இடம் கம்மி தான். அவர் இன்னும் நல்லா வளர்த்து விட்டுருக்கலாம். நம்மளுக்கெல்லாம் அப்போ அறிவு இல்லைல்ல, இப்போதான் வந்திருக்குது, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க தோணுது. அப்புறம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா. இந்த படத்தோட மியூசிக் வந்தீங்கன்னா இளையராஜா உண்மையிலேயே மனோஜ் கேயன் எப்படி போட்டிருப்பாரோ ஓமி வெடிகள் படத்துல அந்த மாதிரி இந்த நாய்ஸ் சவுண்ட்ல எடுக்காம அப்படியே ரியலா அந்த மாதிரி போட்டிருப்பாரு மியூசிக்கு. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மியூசிக் போட்டிருப்பாரு. கேப்டன் வரும்போது ஒரு மியூசிக் போடுவாரு, ஆனந்தராஜுக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு, சரத்குமாருக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. உண்மையிலேயே இந்த படத்துல பாடல்கள் அவ்வளவு சுமாராக இதுதான் இருக்கு. இன்னும் பெருசா நம்மளுக்கு ஒன்றும் இம்பாக்ட் ஆகலை. இது நம்ம ஊமை வெளிகள் படத்துல வந்த மாதிரிலாம் இம்பாக்ட் ஆகலை. ஆனா இருந்தாலும் பார்த்து கேட்கும்படியா இருக்கு. அது வரணும் ஓகே ரகம் தான் பாடல்கள்லாம். ஒன்றும் பெருசா அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத உண்மை. மற்றபடி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. தலைவர் வேற லெவலில் செஞ்சிருப்பாரு. இப்போ ஃபைட் ஆகட்டும், இந்த படத்தில் இருக்கிற அந்த மெயினாக அந்த வசனங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள். அதுவும் விஜயகாந்த் சார் பேசுகிற வசனங்கள் எல்லாம் அப்படியே வேற லெவல். போலீஸ்காரங்களை பற்றி இப்படியெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க.
ஆனால் நாம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து அடுத்தவனை மிரட்டுற பலம் இல்லாதவனை மிரட்டுறதுனால தான் அதில் தான் நம்ம அதிகாரத்தை காட்டுவோம், பலம் இருக்கிறவங்ககிட்ட நம்ம பணிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசக்கூடிய உண்மையான வசனங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சென்சார் தான். இந்த படத்தை வெளிவிட்டிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வசனங்கள் வச்சிருப்பார் தலைவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி அவர் பெரிய டைரக்டர். அவர் வந்து சின்ன விஷயத்தை பண்ண மாட்டார். அவர் எடுத்தாருனாவே அந்த படம் வந்து ஒரு மாபெரும் கிட்ட ஒரு டைம் எப்படி சங்கர் எடுத்தால் அது பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஆர்கே செல்வமணி எடுத்தாருன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு நல்ல கதையும் பெரிய பிரம்மாண்டமான ஃபைட்டு பிரம்மாண்டமான அது எல்லாமே பிரம்மாண்டமாக தெரியும். அந்த மாதிரி எடுப்பார் ஆர்கே செல்வமணி. இந்த படத்தையும் அது போல தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. 1990 பொங்கல் அன்று இந்த படம் ஜனவரி 14 அன்று இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 250 நாள் மேலே ஓடி ஒரு வெள்ளி விழா கொண்டாடி பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் புலன் விசாரணை. இந்த படத்தை உங்களுக்கு பார்க்க டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த படம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலியோட நம்ம பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது இருக்காது. ஆனால் இருந்தாலும் சில விஷயங்களை ரத்தம் சொட்டக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஆபாச காட்சிகள் இருக்குது. ஏன்னா பாடல்களாகட்டும் மற்றபடி அவங்க ட்ரெஸ் செஞ்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆபாசமாக தான் இருக்கும் லைட்டாக. ஏன்னா அந்த மாதிரி கதைக்கு இந்த மாதிரி சீன்கள் தான் தேவை. அதனால் அந்த சீன் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைகள் கொஞ்சம் தவிர்த்துருங்க, அவ்வளோதான். ஏன்னா கேப்டனுக்காக யார் வேணாலும் பார்க்கலாம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.